மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். முத்தான கல்வியை சத்தான உணவோடு கொடுத்த கல்வி ஆசானுக்கு தமிழ் மணக்கும் புகழ் வணக்கம். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி வளாக மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தாளாளர் மற்றும் முதல்வர் திருமதி முனைவர் மேரி வசந்தி அவர்கள் தலைமை ஏற்க காணொளி காட்சியின் வாயிலாக ஆசிரியர்களும் மாணவர்களும் இணையத்தின் வழியே இணைந்து கொண்டாடிய கல்வி வளர்ச்சி நாள் நம் காமராசரின் பிறந்த நாள். ஏழைகளின் ஏந்தல், கல்வி கண் திறந்தவர், கரும வீரர், காலா காந்தி என்று மக்களால் புகழப்பட்டவர் நம் காமராசர். இவர் தமிழகத்துக்கு தந்த திட்டங்கள் ஏராளம். ஒன்றல்ல இரண்டல்ல, அடிப்படை நிலையிலிருந்து தற்போதைய நிலை வரை தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்கின்றதென்றால் இவரால் மட்டும். அடுத்ததாக மாணவி சார்னியா அவர்களின் உரை. வணக்கம். காமராஜர் தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக முன்னேறியவர் காமராஜர். தென்னாட்டு காந்தி, கருப்பு காந்தி, படிக்காத மேதை என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர். கிங் மேக்கராக விளங்கிய காமராஜரை பற்றி தற்போது காணலாம். 1903 ஜூலை 15 விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசுவாமி சிவகாமி அம்மையாருக்கு பிறந்தவர். 1908 தன்னுடைய தொடக்க பள்ளியை ஆரம்பித்த காமராஜர் தன்னுடைய 6 வயதிலேயே குடும்ப சூழ்நிலையால் அவர் தொடக்க பள்ளியை தொடர முடியாமல் துணிக்கடைக்கு வேலைக்கு சென்றார். ஆங்கிலேயரை எதிர்த்ததால் 6 முறை சிறைக்கு சென்று 9 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தார் காமராஜர். பிறகு 1954 தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் காமராஜர். ராஜாஜியால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்து மேலும் அவர் 17,000 பள்ளிகளை திறந்து வைத்தார் காமராஜர். இலவச மதிய உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு அடித்தளமிட்டார் காமராஜர். இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சியின் போது 7% இருந்த கல்வி கற்புத்தோரின் எண்ணிக்கை காமராஜரின் ஆட்சியின் போது 37% உயர்ந்துள்ளது. கல்வித்துறையில் மட்டுமல்லாமல் மின்துறை, நீர்ப்பாசனம் என்று பல துறைகளில் அடித்தளமிட்டார் காமராஜர். 1963 அக்டோபர் 9 பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சமூக தொண்டு ஆற்றியே அர்ப்பணித்துக் கொண்டார் காமராஜர். 1975 தன்னுடைய 72 வயதில் அவர் அகில மரணம் அடைந்தார். அவர் மரணத்திற்கு பிறகு இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. கதர் வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் ரூபாய் 150 மட்டுமே அவரின் சொத்தாகும். நன்றி. தன் இன்குரலால் கல்வி தந்தைக்கு இசை வழியில் புகழ்பாட வருகிறார் மாணவி பர்ஷியா. காமராசரே எங்கள் கருப்பு காந்தியே, காமராசரே எங்கள் கருப்பு காந்தியே, காமராசரே எங்கள் கர்ம வீரரே, காமராசரே எங்கள் கர்ம வீரரே. பள்ளிக்கு சீரோடை அமைத்தவரே, பள்ளிக்கு சீரோடை அமைத்தவரே, கல்விக்கு கண் கொடுத்தவரே, எங்கள் கல்விக்கு கண் கொடுத்தவரே, காமராசரே எங்கள் கற்பு காந்தியே. தமிழ்நாட்டின் தலைத்துவமே, தமிழ் மண்ணுக்கு புகழ் நீரே, தமிழ்நாட்டின் தலைத்துவமே, தமிழ் மண்ணுக்கு புகழ் நீரே. உன் எளிமையை ஒப்பிட ஒன்றுமில்ல, உன் எளிமையை ஒப்பிட ஒன்றுமில்ல, உன் தாழ்மைக்கு ஈடு எதுவும் இல்லை, உன் தாழ்மைக்கு ஈடு எதுவும் இல்லை. காமராசரே எங்கள் கருப்பு காந்தியே, காமராசரே எங்கள் கர்ம வீரரே. சத்துளவு திட்டம் அமைத்தாரே, ஏழைக்கு வாழ்வு அளித்தவரே, சத்துளவு திட்டம்
காமராசரே எங்கள் கருப்பு காந்தியே, காமராசரே எங்கள் கர்ம வீரரே, காமராசரே எங்கள் கருப்பு காந்தியே, காமராசரே எங்கள் கருப்பு வீரரே. வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்த நம் வரலாற்று நாயகனுக்கு எம்பள்ளி மாணவரின் வாழ்த்துளி. மாணவர்கள் என்கிற சொல்லும் இம்மண்ணில் உள்ளவரை காமராசர் என்கிற சொல்லும் இந்த மண்ணிலும் நம் மனங்களிலும் நிறைந்திருக்கும். நம் நாடு பல தலைவர்களை பெற்றிருக்கிறது. ஆனால் நம் நாட்டையே பெற்றெடுத்த தலைவர் என்றால் அவர் காமராசர். தேர்தலை பற்றியே மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் தலைவர்களின் மத்தியில் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்தவர் தலைவர் காமராசர். காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை அவர் பின் வந்த அனைத்து முதல்வர்களும் நடைமுறைப்படுத்தி வருவது மட்டுமன்றி பிற மாநில முதல்வர்களும் அதை செயல்படுத்தி வருகின்றனர். இது அவர் மாணவர்களின் அறிவு பசிக்கும் வயிற்று பசிக்கும் ஒருங்கே உணவளித்த பெருமையை பறைசாற்றுகிறது. இக்கொரோனா காலகட்டத்தில் கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் ஆகியவை மூடியிருக்கிற வேளையிலும், நாம் அனைவரும் வீட்டில் முடங்கி இருக்கிற வேளையிலும் காமராஜர் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளை நாம் இணையத்தின் வழியே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதுவே நாம் அந்த இணையற்ற தலைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதை. ஆம் மாணவர்களே, மாணவர் எழிலன் சொன்னது போல தொழிற்கூடங்களும் பாடசாலைகளும் ஆலயங்களும் மூடி கிடக்கும் நிலையில் நாம் காமராசரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த மகத்தான தலைவனுக்கு நாம் தலை வணங்குகின்றோம் என்று தான் அர்த்தம். மாணவர்களே, அவர் தந்த கல்வி பாதையில் நாம் பயணிக்கலாம். காமராஜர் வாழ்ந்த பொழுது பாமர மக்களுக்கு செய்த மிகப்பெரிய உதவிகள் அவர்களுடைய மனதில் இன்றும் ஒளி வீசும் தீபமாய் மின்னிக் கொண்டிருக்கின்றன. அவர் மறைந்தாலும் அவர் செய்த மகத்தான செயல்கள் மூலம் இன்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் தினத்தை அனைவருக்கும் இனிய கல்வி வளர்ச்சி நாள். மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துகள். உங்கள் அனைவருக்கும் கல்வி வளர்ச்சி தின வாழ்த்துக்கள். கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்கள்.